இன்றைக்கி வியாழக்கிழமை ஈவினிங் அண்ட் நைட்டு விலாக் என்னான்னு பார்த்துடலாங்க. நான் வந்து என்னென்ன நைட்டு வந்து டிஃபன் செஞ்சேன், என்ன வேலை செஞ்சேன், எங்கெங்கே போயிட்டு வந்தேங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மிஷினுக்கு தாங்க போயிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மிளகா பொடி, மல்லிப்பொடி, காஷ்மீர் சில்லி ஒரு 1/2 கிலோ, நார்மல் குண்டு மிளகா ஒரு 1/2 கிலோ நான் அரைச்சிட்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி அங்கே வந்து நல்லா ஆற வச்சு கொடுத்ததுனால செம்படத்தில் எடுத்து நான் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரேஷன் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இட்லி அரிசி வாங்கிட்டு வந்து நல்லா குண்டு ரைஸுங்க, அது நல்லாயிருக்கும் இட்லிக்கு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சக்கரை வாங்கிட்டு வரவள்ளே கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ரேஷனில் கொடுக்குற அந்த ஆயில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்ததுக்கப்புறம் லெமன் வந்து டீ கேட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இண்டக்ஷன் அடுப்பில் தான் நாங்கள் செஞ்சேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கேஸ் மிச்சப்படுத்தணும் இல்லை. இதில் வந்து பால் காய்ச்சறது, சுடுதண்ணி வைக்கிறது, டீ காஃபி போகிறதெல்லாம் நான் இந்த இண்டக்ஷன் அடுப்பில் தான் நான் செய்வேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, லெமன் டீ போட்டு எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம் குடிச்சிட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நைட்டு டிஃபன் என்ன செய்யலான்னு பார்க்கும்போது, இட்லி மாவு வந்து மதியானமே நான் அரைச்சி வச்சுருந்தேன். மாவு நல்லா பொங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இது சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் சாம்பார், தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவே நான் பருப்போடு சேர்த்து பெருங்காயம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இட்லி அண்டாவில் வந்து துணி போட்டு நல்லா சூடாக இட்லி ஊற்றியாச்சுங்க. ஏன்னா துணியில் வந்து இட்லி ஊற்றினா தான் நமக்கு நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஆயில் தடவிட்டு நம்ம வந்து இட்லி அண்டாவில் இட்லி தட்டில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா, நல்லா ஆறி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது டேஸ்ட் இருக்காது. அதனால் வந்து துணி போட்டு தான் நான் ஊற்றுவேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வந்து தாளிச்சிலாங்க, கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து சாம்பார் பொடி போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம பருப்பு எடுத்து கொட்டி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து இட்லிக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி நைட்டு எங்களுடைய டிஃபன் வந்து இட்லி அண்ட் சாம்பார்.